தேவ சமூகத்தில் கத்துடைய பிள்ளைகளாக்கி நீங்களும் தானும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வாஞ்சியோடு விருப்பத்தோடு கத்துடைய சமூகத்துக்கு கடந்து வரும்போது தேவன் தம்முடைய வார்த்தைகளாலும் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை தேவ சமூகத்தில் உபதேசிக்க வேண்டியது ஊழியர்களுடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கேட்கிறதும் கீழ்ப்படுகிறதும் அது நம்முடைய இருதயங்களை பொறுத்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அப்படி ஆசீர்வதிப்பாராக. இப்போது வாசிக்கதான அந்த வேத பகுதியை வாசிக்கலாம். மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. தலைகளை வணங்கி கர்த்தரை சொல்லுதல் ஆண்டவரே, இந்த நாளில் பேசப்படுகிறதான வார்த்தைகள் நம்மளோடு கூட கர்த்தர் பேசும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவன் ஆண்டவரே. தேவன் தம்முடைய வார்த்தைகள் நாத கர்த்தர்களோடு கூட பேசும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி கொண்டு வாரும். விழிப்புள்ள இருதயங்களை தாரும், தெளிந்த புத்தியை கர்த்தர் தாரும் ஆண்டவரே. தேவ வசனத்தை கேட்க அதன்படி நடக்க இருதயங்களை பக்குவப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் சொல்லுங்கள். கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தரை பொறுப்படுத்த நடக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலும் இருதயத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் அந்த இருதயத்தை குறித்ததான ஒரு சில இருதயங்களை மட்டும் உங்களுக்கு சுட்டி காண்பித்து கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்க வரணும். அதான் இப்போ நேற்றுக்கே சொன்னாங்க, முதல்ல சொன்னாங்க. உடனே நம்ம வண்டியில் பிரேக் பட்ட மாதிரி நம்ம அப்படி பிரேக் பண்ண முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கர்த்தருடைய வசனத்தை கேட்க கேட்க நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் அது வளர்ந்து பெருகத்தக்கதாக நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதான இருதயத்தை மன பக்குவத்தை கர்த்தர் நமக்கு தருவார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய இருதயம் பண்படுத்தப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண்பட்ட இடத்துல தான் விதைகளை விதைக்கும் போது உடனே அதுக்கு 100 மேனி இல்லைன்னா 60 மேனி 30 மேனியை கொடுக்கும். ஹல்லேலூயா. நன்றாக பண்படுத்தப்பட்டதான நிலத்தில் எந்த விதைகளை விதைத்தாலும் அந்த விதைகள் 100 மேனியாக விளையாட கொடுக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய இருதயம் பண்படுத்தப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 18வது வசனம். சங்கீதம் 66:18. சரி இருக்கட்டும். நேற்றுக்கு என்ன இருதயத்தை பார்த்தோம்? நேற்றுக்கு என்ன இருதயத்தை பற்றி பார்த்தோம்? ஒரே ஒரு இருதயம் தான். என்ன இருதயம்? மகா கேட்டுள்ளதான் அது. முதல்ல உணர்வில்லாத இருதயம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் நிறைய டெபினிஷன்லாம் கொடுத்து சொன்னது ஒரே ஒரு இருதயம். என்ன இருதயம்? பொல்லாங்கான நித்த மனுஷனுடைய இருதயம் பொல்லாப்ப சிந்திக்குது. ஹல்லேலூயா. பொல்லாப்ப ஜோடிக்குது. ஹல்லேலூயா. அப்போ பொல்லாத இருதயம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, நோவாவின் காலத்தில் ஜனங்களுடைய இருதயம் பொல்லாப்பினால் நிறைந்தது. ஹல்லேலூயா. ஆமாம். அவருடைய காரியங்களை பார்க்கும்போது தேவன் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த பொல்லாப்பான இருதயம் நம்மை விட்டு மாறும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியும். தேவன் நமக்காக விளக்காட முடியும். ஹல்லேலூயா. தேவன் நமக்காக யுத்தம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளின் நேரத்துக்கு ஒரே ஒரு இருதயம் தான் பார்த்தா. இன்னைக்கு அப்புறம் நிறைய பார்த்தா எப்படி மனசில் வச்சுருப்பீங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. சரி, நான் சொல்லிட்டு போகிறேன். அதான் முதல்ல சொல்லிட்டேன். வசனத்தை விதைக்கிறோம். இந்த வசனம் நம்மளை நியாயம் தீர்க்கும். ஹல்லேலூயா. நான் கேட்கல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே
இல்லை. ஹல்லேலூயா. சங்கீதம் 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஹல்லேலூயா. அக்கிரம சிந்தை கொண்டதான இருதயம். சங்கீதம் 66:18, அக்கிரம சிந்தை கொண்டதான இருதயம். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஹல்லேலூயா. அக்கிரமத்தோடு பாவத்தோடு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செம்மையான ஜெபமும் அவருக்கு பிரியமானது. அப்ப அந்த அக்கிரம சிந்தைகள் எல்லாம் நம்மை விட்டு எடுத்துப்பட்டு நம்முடைய இறுதி பரிசுத்தமாக்கப்பட்டுதான் அந்த சிந்தையோடு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு தேவன் பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 பேரும் ஆலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் பரிசைன்னு சொன்னா ஆயக்காரன் பேசுறான். 2 பேரும் ஒரே இடத்துக்கு போறாங்க ஆலயத்துக்கு. ஆனால் அந்த பரிசையும் உள்ளே போயிட்டான். ஆலயத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் சொல்கிறான், நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், காணிக்க கொடுக்குறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். அவனை போல இல்லை, நான் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான புள்ளி அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் சொல்கிறேன். ஹல்லேலூயா. நான் ரொம்ப பர்ஃபெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதெல்லாமோ சொல்லி ஜெபம் பண்ணான். எனக்கு ஆயக்காரன் தூரத்தில் நின்று தேவனுடைய சமூகத்தை கூட ஏறட்டு பார்க்கறதுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாவியாகி என்ன கிருபையாயிரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனை போல நான் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. ஆனால் பாவியாகி என் மேல் அந்த கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் என்ன கர்மங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவரே இப்போ என்னை நீங்க மன்னித்து என்னுடைய ஜெபத்துக்கு பதிலைத்தார், என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு கேட்டதும் கர்த்தர் அவரை நீதிமானாய் மாற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இவன் அல்ல, அவனே நீதிமானாய் மாறினார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்தில் அதை செஞ்சு இதை செஞ்ச வாரத்தில் 4 நாளைக்கு உபாசம் பண்ணி ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், சுவிசேஷம் சொல்றேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் செஞ்சு ஆண்டவருக்கு நான் உண்மையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலப்படுத்துறவங்களை விட ஹல்லேலூயா 2 வார்த்தையை சொல்லி அழுது பாவியாகி என் மேலே கிருபையாய். அந்த இருதயம் அக்கிரம செஞ்ச, ஒருவேளை பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு அந்த இருதயமாக இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் கர்த்தரை மாற்றிப்படுகிறது தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாய் ஒப்பு கொடுக்கும்போது அந்த இருதயத்தை கல்வி சுத்தப்படுத்துகிற தேவன் அந்த செம்மையான இருதயத்தை பார்க்கும்போது, செம்மையான இருதயத்தோடு கர்த்தரை சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறதால அந்த இருதயம் உண்மையாகவே இந்த நாட்களில் மாற வேண்டும். உபவாச நாட்கள். ஹல்லேலூயா. தாவீது பச்சைப்பாலோடு பாவம் செய்து ஒரு பிள்ளை பிறந்தது. அப்போ அந்த பிள்ளை பலவீனப்பட்டதாக ரொம்ப கேவலமாக இருந்தது அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த குழந்தையை பார்க்கணும். பாவத்தின் மூலமாக பிறந்ததான குழந்தை, அக்கிரமத்தின் மூலமாய் பிறந்ததான குழந்தை, உரியாவை கொன்று பச்சைப்பாலை தனக்காக எடுத்துக்கொண்டவன் தாவீது. ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு பிறந்ததான அந்த குழந்தையை நோய் கொண்டதாக இருந்தது. 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறான். ஆனால் அந்த குழந்தை உயிரோடெல்லாம் செத்து போச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு முன்னாலே சொல்லிட்டார், அந்த குழந்தையை கர்த்தர் அடிப்பார் அப்படின்ட்டு. அதுக்கு மேலே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பாவத்தை நிமித்தம். ஆனால் குழந்தை இல்லையா, தன்னுடைய குழந்தை அப்படிங்கிறதான ஒரு ஆதங்கத்தோடு ஜெபம் பண்ணினாலும் அக்கிரமத்தோடு செய்ததானது தவறு நிமித்தமாக வந்ததான குழந்தையை கர்த்தர் அடித்தார். ஹல்லேலூயா. அது செத்து போனது. ஹல்லேலூயா. ஆகவே எந்த ஒரு காரியத்தையும் அக்கிரம சிந்தையோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலன் முடிவு மரணமாய் இருக்குது. ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேக நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் வேதவசனத்தை ஏந்தி வாசிக்கிறவர்களாக இருந்தாலும், ஆலயத்துக்கு வருகிறவர்களாக இருந்தாலும், அநேக நேரங்களில் கர்த்தர் சொல்றதான உபதேச வசனங்களை நாம் கைக்கொள்ளாமல் போகிறபடியினால நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்களும் இடுக்கண்களும் வருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிட நான் விடுவிப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஆனால் எல்லா ஆபத்தினையும் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க
மாட்டார். ஹல்லேலூயா. உண்மையான இருதயத்தோடு அக்கிரம சிந்தை இல்லாதபடிக்கு, பாவம் இல்லாதபடிக்கு தேவனுடைய சத்தத்தில் செம்மையான இருதயத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த ஜெபத்துக்கு மட்டுமே தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாவத்தோடு அவருடைய சத்தத்தில் எந்த ஆபத்தா இருந்தால் ஆண்டவனை விடுவியும் அப்படின்னு சொல்லி கேட்டார். கர்த்தர் கொஞ்ச நேரம் யோசித்து தான் பதில் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் நான் சொல்ற தீர்ப்பின்படி அல்ல, தேவ வசனம். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு இரக்கம் கிடைக்க பண்ணினால் ஒருவேளை ஹல்லேலூயா கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அப்படின்னு சொல்லப்படுறது. எங்க சொல்லப்பட்டது? எங்க ஒருவேளை அவர் மனஸ்தாபப்பட்டு இந்த தீங்கை நினைவே ரைட் பரவாயில்ல. அப்போ நீங்கள் எல்லா நாளும் வர்றவங்களை விட அப்பப்பா வந்து வர ஒரு தூக்கிட்டு இருக்காருன்னு கூட சில நேரம் நினைப்பேன். இதுவன் அது அப்படி இல்லை. ஹல்லேலூயா. பரவாயில்ல. சரி, கேட்குற கேள்வி பதில் சொல்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், 101 சொன்னது. பரவாயில்ல. சரி 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 பரவாயில்ல. நீங்கள் மனசில் இருக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு மனசில் ஒரு மாதிரி பிரமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹல்லேலூயா. கேட்டிருந்தால் அப்போ ஒருவேளை கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த ஜெபத்திற்கு பதில் தரலாம். ஹல்லேலூயா. ஆனால் 100% செமையான இருதயத்தோடு அக்கிரம சிந்தை இல்லாதபடிக்கு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கூட. இதுக்கு மேலேயும் நீங்கள் மறந்தீங்கன்னா நம்ம மனுஷாலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இது ஏற்கனவே நிறைய எடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த இருதயங்களை குறித்து பேசிட்டு எழுதி வச்சிருக்கீங்களா? ஆமாம். சரி, சந்தோஷம். அப்போ முதலாவது அக்கிரம சிந்தை கொண்டதான இருதயம், அக்கிரம சிந்தை கொண்டதான இருதயம். 2வதாக யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு 3:14. போதும். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தை விரோதத்தை வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் நிறைந்த இருதயம். 2வதாக கசப்பான வைராக்கியம் நிறைந்த இருதயம். ஹல்லேலூயா. ஆமாம், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தை விரோதத்தை வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். கீழே உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தை விரோதத்தை வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் பேசாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இல்லாமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக. ஹல்லேலூயா. இந்த கசப்பான வேர் நமக்குள்ள இருக்குது அப்படின்னா இது கர்த்தருக்குரியது அல்ல. ஹல்லேலூயா. பேய்த்தனத்துக்கு அடுத்தது. ஹல்லேலூயா. லௌகிக சம்பந்தமான உலகத்துக்குரியதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்குது. இப்படிப்பட்டதான கசப்பான வைராக்கியம் ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த உபவாச நாட்களில் அதெல்லாம் தூக்கி போட கர்த்தர் நமக்கு உதவி செய்வானாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், பெற்றவங்கள்கிட்டையோ இல்லை பிள்ளைகள்கிட்டையோ இல்லை மாமச்சான் வீட்லேயோ இல்லை அக்கம் பக்கம் வீடுகள்லையோ யார் மேலேயாவது கசப்பான வைராக்கியம் செத்தாலும் நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்க என் வீட்டுக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. மக்கள் பார்த்தீங்களா நல்லா ஞானமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. செத்தாலும் நான் அவங்க வீட்டுக்கு போகிறது. நீ செத்த பிறகு யார் அந்த வீட்டில் ஏற்றுவா? ஹல்லேலூயா. அவங்களும் என் வீட்டுக்கு வரக்கூடாது. செத்த பிறகு நம்ம வரவுக்கு போகிறது நம்ம பார்க்க செய்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. அந்த வைராக்கியத்தை பாருங்கள். செத்தாலும் என் மூஞ்சியில் முழிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரபரன்ட்டு பேசிடணும். ஹல்லேலூயா. ஆமாம், ஹல்லேலூயா. எனக்கு இது ஒரு வைராக்கியம்.
இப்படிப்பட்டதான கசப்பான வைராக்கியத்தை தேவ பிள்ளைகள், பரிசுத்தமாக்கப்பட்டதான தேவனுடைய ஜனம் இதை கட்டாயம் நீங்கள் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இது பேய்த்தனத்துக்கு அடுத்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இது உலகத்துக்குரிய காரியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜென்ம சுபாவம். ஹல்லேலூயா. ஆமாம், ஜென்ம சுபாவம். மாமசத்தில் உள்ள அந்த சுபாவம் இன்னும் மாறலை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கிட்டேன்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இன்னும் ஜென்ம சுபாவம் நம்மளை விட்டு மாறலை. ஹல்லேலூயா. நமக்கு கோபம் வருது, சறுக்குன்னு எதையும் ஒன்று பேசிடுறோம். ஹல்லேலூயா. நம்ம கிட்டத்தட்ட கோபம் வந்துடும். ஹல்லேலூயா. இது ஜென்ம சுபாவம். கசப்பு வைராக்கியங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசிப்போம். சகல விதமான கசப்பும் வாசிக்க ஒவ்வொன்றும். கோபமும் மூர்க்கமும் வரக்கூடாது. அப்போ கசப்பு இருந்ததுன்னா இதெல்லாம் கூட சேர்ந்து வந்துடும். ஹல்லேலூயா. நல்ல நல்ல தலையை நிமித்து பைபிளை கையில் தூக்கி வச்சுட்டு படி பார்க்கலாம். காது நமக்கு கொஞ்சம் கிளியராக கிடையாது. நானே வாசிக்கிறேன். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துக்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. கசப்பான வைராக்கியம் இருதயத்தில் இருந்துச்சுன்னா மன்னிக்கிற சிந்தை வரவே வராது. ஹல்லேலூயா. அது எப்படி நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டைக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த கசப்பான வைராக்கியத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட வேண்டும். ஹல்லேலூயா. திருவிழா பந்தியில் உட்காரும் போது அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். அதுக்கு முன்னாலேயே ஞாபகத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. நம்ம அதுக்கு தான் முந்தின நாள் ஜெபத்துக்கு வாங்க வாங்கன்னு நாங்கள் கூப்பிடுறோம். ஒருவேளை நம்ம இருதயத்துக்கு உள்ளே மறைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து கட்டி வெளியே தள்ளுறதுக்காக வேண்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதெல்லாம் வெளியே தள்ளிட்டான்னாக்கா கொஞ்சம் ஃப்ரீ ஆகி அப்புறம் மூச்சு விட்ட மாதிரி இருக்கும். வாங்கி எடுக்கிற பார்ட்டியெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். வயிறு குடைக்க சாப்பிட வேண்டியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 தடவை வாந்தி எடுத்த பிறகு என்ன ஆகும்னா நல்ல வயிறுலாம் குறைஞ்சி நல்லா நீட்டாக அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகி மண்டை சுத்தல் தலைவலி எல்லாம் போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாகும். அதுபோல் சில நேரம் நம்ம கூட்டி சேர்த்து வச்சுருக்க இந்த கசப்பான வைராக்கியங்கள் நம்ம ஒன்றுக்கு மேலே 10 அடுக்கி வச்சுருக்கோம். இது நம்மளுடைய இருதயத்தை அதை வாட்டிக்கிட்டே இருக்கும், குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை செய்யறதை எதை செய்யறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறதான அந்த கசப்பான வைராக்கியம் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறதுனால எதையும் ஒரு ஃப்ரீ மைண்டோட செய்யறதுக்கு முடியாது. ஹல்லேலூயா. அதையெல்லாம் அதிக பண்ணி மன்னிப்பு கேட்க விட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டுவிட்டோம் அப்படின்னா நம்முடைய இருதயம் லேசாய் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை தான் கத்த இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கசப்பான வைராக்கியங்களை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட கத்த நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. காயினுக்குள்ள ஒரு கசப்பு இருந்தது. என்ன கசப்பு? என்ன கசப்பு? காயின் யாரு? ஹல்லேலூயா. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. சும்மா நீங்க தூங்கிடக்கூடாதுல்ல. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டபடியினால காயினுடைய முகநாடி வேறுபட்டது. உடனே ஒரு கசப்பு அங்கே துளிர் விட்டாச்சு. ஹல்லேலூயா. அப்போ இந்த கசப்பான வைராக்கியத்தை அவன் எடுத்து போடலாம். தேவனுடைய பிள்ளை தானே, சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ அடுத்த தடவை நம்ம பார்க்கலாம். இப்போ ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார். இனி பார்க்கலாம். அடுத்த தடவை நான் போகும்போது நல்ல காய்கறி கொடுமையாளர்களை நல்லதாக சுத்தமானதை முதல் தரமானதை எல்லாம் நான் கொண்டு போய் ஆண்டவர் கொடுப்பேன் அப்படின்னு கூட தீர்மானம் பண்ணி அவனை மன்னிச்சிருக்கலாம். ஆனால் அவன் செஞ்சது என்ன பண்ணால் அந்த கசப்பினுடைய வைராக்கியம் என்ன பண்ணிச்சுன்னா ஆபேலை கொலை பண்ண செய்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் இந்த கசப்பான வைராக்கியம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு நம்ம இடம் விடாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களதாலும் அதை முழுமையாக வெளியே தள்ளி மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்புரமாக பரிசுத்தாவிய இந்த உபவாச நாட்களில் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அநேக இடத்துல கசப்பும் வைராக்கியம் இருக்குது. இந்த வைராக்கியத்தோட கசப்போட திருவந்தபந்தியில் பயம் இல்லாமல் உட்காந்து அவருடைய சரீரம், அவருடைய பரிசுத்த ரத்தம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த பரிசுத்த ரத்தத்தையும் அந்த பரிசுத்த சரீரத்தையும் நம்ம உட்கொள்ளக்கூடியதான அந்த அந்த ஒரு பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்கா? இந்த இருதயத்துக்குள்ளே என்னெல்லாம் அக்கிரமத்தை நான் சேர்த்து வச்சுருக்கேன், என்னென்ன வைராக்கியத்தை நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஒரு கணம் யோசித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவைகளை விட்டு விட்டு தேவ சமூகத்தில் வந்து ஒப்புரவாகி மனிதனோடும் தேவனோடும் ஒப்புரவாகி திருவந்தபந்தியில் இருந்தோன்னா அது நமக்கு ஆரோக்கியமாய் மாறும். ஹல்லேலூயா. அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும், அது நமக்கு பலனாய் மாறும். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த கசப்பான வைராக்கியங்கள் ஒருவேளை உங்கள் யாரிடத்திலேயாகலும் இருந்தால், ஒருவேளை என்னிடத்தில் இருந்தாலும் நீங்கள் தயவாய் நீங்கள் அறிக்கை பண்ணி விட்டுவிட உங்களை அன்பாக கேட்கும். ஹல்லேலூயா. சத்தியத்தை பேசுறதுனால சத்துருவானவனும் நோயனையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருந்தது. அப்போ சத்தியத்தை பேசுறதுனால ஒருவேளை நீங்கள் ஒருவேளை இந்த மேலே கோபமாக இருந்தாலும் திருவந்தபந்தி வருகிறது, ஒருவேளை பாஸ்டர் ஜாக்சன் பாஸ்டர் பெஞ்சமின் நான் பேசுகிறது ஒருவேளை உங்களுக்கு ஒரு கசப்பை உண்டு பண்ணுறது அப்படின்னா தயவுசெய்து அவைகளை அறிக்கை பண்ணி விட்டுவிட உங்களை அன்பாக கேட்குறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் பேசுகிறதெல்லாம் எதுக்கும் உங்களை காயப்படுத்தணும், உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களை துக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஹல்லேலூயா. மனோ துக்கத்தினால இருதயம் சீர்படணும். ஹல்லேலூயா. மனம் துக்கமடையுது அப்படின்னா பாவத்தை குறித்து நம்ம துக்கப்படணும், தேவனுடைய சமூகத்தில் நம்ம சீர்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்ற எந்த துக்கமும் நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனுடைய கரத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து மனோ துக்கத்தினால் இருதயம் சீர்பட அந்த இருதயத்துக்குள்ளே என்னெல்லாம் மறைஞ்சு கிடப்போம் அவைகளை எல்லாம் அறிக்கை பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புரவாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ரோமர் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 2:5-6 வசனங்கள். உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பான். ஹல்லேலூயா. என்ன கஷ்டமா இது ஒரு மனக்கண்ணு அப்படின்னு நடுவில் இருந்து வாசிக்கிற மாதிரி இருக்குது. முழுசு நான் வாசித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹல்லேலூயா. குணப்படாத இருதயம், இந்த இருதயத்தினுடைய பேர் குணப்படாத இருதயம். என்ன கேட்டாலும் குணமாகல கஷ்டமா. ஹல்லேலூயா. அவர் நமது வசனத்தை அனுப்பி குணமாக்குறவர். என்ன குணம்? வசனம் உள்ளே வரும்போது நமக்குள்ளே இருக்கிற வியாதிகளெல்லாம் மாறணும். என்ன வியாதி அப்படின்னா சரீர வியாதியை சொல்லலை, உள்ளுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே இருக்கிற வியாதிகளெல்லாம் வசனம் உள்ளே வர வர அந்த வியாதி நம்மளை விட்டு வெளியே போகணும். ஹல்லேலூயா. சரி போகட்டும், அதை விட்டுருங்க. இங்கே அதை பற்றி சொல்லப்படலை. அந்த முதல் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன், நீங்களும் கவனமாக கேட்க உங்களை அன்பாக கேட்குறேன். நான் எதுக்கு வாசிக்கிறேன்னா கடைசி வரைக்கும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நானே வாசிக்கிறேன். அதனால் முதல்ல ஒரு தூக்கம் போட்டுறாதீங்க, நீங்கள் கவனமாக இருங்க. ஆகையாக மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. ஹல்லேலூயா. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஹல்லேலூயா. கொஞ்சம் புரிஞ்சது வாசப்பான்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. மற்றவன் அதாவது என் பேர் அந்த சின்ன குட்டி பாப்பாவை சொல்லுவோம். அவள் நல்லா பாட மாட்டேங்கிற அம்மா பள்ளி வந்து பாடுறா அப்படி.
ஒரு சிம்பிள் மேட்ரு தான். நான் அவனை சொல்லுவேன் எப்போதுமே, அவன் சின்ன பிள்ளை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர பேச தொடங்கி. இப்போ தான் நீ கொஞ்சம் பேசுறதுக்கு கற்றுக்கிட்ட, அதனால் நீ பாடல் வரிகளை நல்லா பாடு. குற்றம் சொல்லாத, பாப்பாக்கிட்ட எப்படி பாடணும் நீ பாடி காட்டு. ஹல்லேலூயா. அது 8 வயசு பையன், அவன் குற்றம்னு சொன்னால் அவனுக்கு என்னான்னு கூட இன்னும் புரியாது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த மாதிரி குற்றத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைக்கு கூட நாம் சில நேரத்தில் இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் இருக்க உத்தரத்தை பார்க்காம அடுத்தவங்க கண்ணில் இருக்க துரும்பை பார்க்கறது இல்லை. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் அப்படிதான் இங்கே ஃபுல்லாக வச்சுருக்கோம். இதை விட்டுட்டு அவங்ககிட்ட இருக்க துரும்பை தோண்டி எடுக்கிறது வரைக்கும் நமக்கு கட்டான வார்த்தை வேற லெவல். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்குது. இதனால் என்ன நடக்குதுன்னா, மற்றவங்களை குறித்து நீ சொல்கிற தீர்ப்பு உனக்கு தானே நீ வேட்டு வச்சுக்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படிக்கு உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம அசட்டப்பட்டோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது இது நமக்கெல்லாம் கிடையாது, இது அந்த பக்கம் அங்கிட்டு, இது எனக்கு இல்லை அப்படின்னு தள்ளுறோம். பார்த்தீங்களா? அப்படி பண்ணவே கூடாது. என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லி என்னை நானே வஞ்சிக்கிறதா? ஹல்லேலூயா. எந்த பாவம் எல்லாம் நான் செய்யலை, இதெல்லாம் எனக்குள்ளதல்ல அப்படின்னு ஒதுக்குறோம். பார்த்தீங்களா? இது நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான். ஆனால் இதை மற்றவனுக்குன்னு நாம் தீர்ப்பு சொல்கிறோம், மற்றவனை குற்றவாளியாக மாற்றிடணும். ஹல்லேலூயா. அது பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. இப்படி பண்ணும்போது அதிக ஆக்கனையை நம்ம அடைந்துக்கணும். ஹல்லேலூயா. இப்படி சொல்கிறதுக்காக இல்லை, நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஒரு குழந்தைகிட்டே இருந்து வார்த்தை வந்தாலும் அந்த வார்த்தையை நம்ம உடனே யோசிக்கணும். இந்த குழந்தை சும்மா தானே இருந்தது, ஏன் அந்த வார்த்தையை சொல்லிச்சு? ஹல்லேலூயா. அப்போ நம்ம யோசிக்கணும். திடீர்னு அந்த குழந்தைங்களுடைய வாயில் இப்படி ஒரு வார்த்தை வருதுன்னா கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம சரி பண்ணுறது. ஹல்லேலூயா. இது குழந்தை தானே பேசிச்சு, அது என்னமோ விளையாட்டு போக்கில் பேசிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுற கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரோடும் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அது கலக்கமில்லாமல் வீட்டிலேருந்து பிள்ளைகிட்டே இருந்து வர வார்த்தைகள் சில நேரம் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமான வார்த்தைகளாக இருக்குது. ஹல்லேலூயா. நேற்றுக்கு சாயங்காலம் படுத்துருந்து எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல் விட்டு வந்தாங்க. இந்த பெரிஸ் வந்து என் ரூமில் வந்து ட்ரெஸ் சைட் பண்ணுறதுக்காக வந்தோம். நான் படுத்திருந்தேன். மெல்ல கையை வச்சது, நம்ம சும்மா கண்ணை மூடிட்டு தான் படுத்தது. மெல்ல அப்படி கை வச்சது. நான் உடனே எடுப்பது உடம்பு முடியலையான்னு கேட்டது. இல்லைடா, நான் சும்மா படுத்திருக்கேன், யாரும் இல்லாத ஒத்தையில் நான் என்ன பண்ணுறது, அதனால சும்மா படுத்திருந்தேன், தூக்கிட்டேன் கொஞ்சம் நேரம், அப்புறம் முடிச்சு தான் படுத்திருக்கேன் அப்படின்னு. அப்படியா, சரி. உடனே அடுத்து கேட்டது அது கேள்வி, தாத்தா இறந்துட்டாங்கல்ல. உண்மையாலுமே நான் யோசிக்கவே செய்யாத ஒரு வார்த்தையை திடீர்னு அதை சொல்லிச்சு. தாத்தா இறந்துட்டாங்க. அவள் என்ன நினைக்கிறான்னா, தாத்தா இல்லாதனால பாட்டியை தான் சோகமாக இருக்கா போல இருக்கு அப்படின்னு நினச்சி தான் என்னன்னு சொன்னேன். அப்போ நடந்ததம்ம எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்டேன். இது அப்பப்போ என்கிட்ட கேட்குற கேள்வி. அவன் அம்மா திட்டுவா, அதனால நேரத்துக்கு அது கேட்டுது. எப்படி இருந்தாங்க? உடம்பு முடியாமல் இருந்தது, அப்புறம் இறந்துட்டாங்க, ஏசப்பாக்கிட்ட போயிட்டாங்க. அப்படியா, சரி சரி சரி. பெரிய மனுஷி மாதிரி அதை அப்படி சொல்லுது. திடீர்னு தான் ஒரு கணக்கு யோசிச்சது. சரி சரி, நம்ம அதுக்காக வேண்டி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அம்மா நீ குடிச்சிட்டு வா, ட்ரெஸ் இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். அப்போ அதை நான் அந்த அவனை அனுப்பிட்டாங்க. ஆனால் ஏன் இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தை திரும்பவும் ஓடிட்டே இருக்குது. இந்த குழந்தை என்ன நினைக்குதுன்னா, தாத்தா இல்லாதனால பாட்டி ஏதோ சோகமாக இருக்கா போல இருக்குது. அந்த குழந்தைக்கு அது வரணுமா? தேவையில்லை. அது 8 வயசு பிள்ளைங்க தான் சொல்கிறாங்க. 8 வயசு பிள்ளைகளுக்கு இந்த மாதிரிலாம்
போகுது அப்படின்னா நான் அதை திரும்ப யோசிச்சேன். அது ஒரு எப்படி எத்தனையோ கஷ்டங்கள் இருப்பாங்க, அதனால கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகள் நம்ம மூலமாக ஆண்டவர் மூலமாக கர்த்தர் மூலமாக தான் அந்த வார்த்தையை பேசுகிறாங்கன்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறதை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த இடத்துல தான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதனால சொல்கிறேன். ஹல்லேலூயா. அல்லது தேவதேவ 4வது வசனம், அல்லது தேவதேவ நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. ஹல்லேலூயா. சில நேரம் கர்த்தர் கொடுக்கிற பொறுமை, நீடிய சாந்தம், நம்ம தப்பு பண்ணும்போது, மற்றவங்களை குற்றப்படுத்தும் போது, காயப்படுத்தும் போது தேவன் நம்மளை உடனே தண்டிக்க மாட்டார். நேற்றுக்கு சொன்ன பார்த்தீங்களா, சீக்கிரமாக இதற்குரிய தண்டனை நமக்கு கிடைக்காதபடியினால மனுஷனுடைய இருதயம் துணிகரம் கொண்டது. ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது ஜெபம் பண்றாரு, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ அது நமக்கு ஒரு மன கடினத்தை உண்டு பண்ணுறதான அந்த சூழ்நிலை உருவாகுது. ஹல்லேலூயா. தயவு, பொறுமை, நீதி சார்ந்த இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறதாக இருக்குது. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் சரி ஆண்டவர் நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டார், நம்ம இந்த தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அவர் என்ன குச்சத்தை அடிக்க போகிறார், பெரும்பட்டு அடிக்க போகிறார், அட போகிற வழியில் நம்மளை ஏதாவது ஒன்று ஆபத்துடைய கொண்டு போய் விட போகிறார் அப்படிலாம் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துணிஞ்சு சில நேரத்தில் அப்படிப்பட்டதான காரியம். ஏன்னா அவருடைய பொறுமை, அவருடைய தயவு இதெல்லாம் நம்ம பெருசாக அதை யோசிச்சுட்டு நம்ம அவருடைய ஐஸ்வர்யத்தை, அவருடைய இரக்கத்தை நம்ம அசட்டைப்பட்டவர்களாக காணப்படும். உன் மன கடினத்துக்கும் குணப்படாத இதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கரை நாளிலே உனக்காக கோபாக்கரையை குவித்துக் கொள்கிறாய். ஹல்லேலூயா. இந்த மன கடினத்தை விட்டுட்டு நம்ம அந்த கோபாக்கிற நாளில் எனக்கு இதுக்குண்டான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதான பயம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களை சீக்கிரமாக நம்ம குற்றவாளிகளை தீர்க்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மை செஞ்சால் அதுக்குரிய, தீமை செஞ்சால் அதுக்குரிய பலன். தீமை செஞ்சுட்டு போகிறதுனால அவர் கண்டுக்க மாட்டார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் கட்டுக்குவார், பிடிச்சாருன்னா கொத்தா பிடிச்சிக்குவார். ஹல்லேலூயா. ஆமாம், இனி பண்ணுவியா அப்படின்னு நம்ம பிள்ளைங்களை தூக்கி பிடிச்சி நம்ம நிறுத்தி அட்டிக்கிற பார்த்தீங்களா, இனி அந்த குறும்பை பண்ணுவியா அப்படின்னு. அது மொத்தம் 4 கிலோ தான் இருக்கும், நாம் 80 கிலோ இருப்போம். அதை எப்படி தூக்கி பிடிச்சாலும் பிடிச்சு அடிக்கிறது. ஹல்லேலூயா. அதுபோல் சில நேரம் அவர் அடிக்க தொடங்கிட்டாருன்னா தாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. நாங்களும் திருந்தோணும் இல்லை, பிள்ளை குட்டிகளெல்லாம் வச்சுருக்கோம்ல, பேர பேத்தியெல்லாம் வச்சுருக்கோம். நான் எல்லாம் அடிக்க மாட்டேன். அடிக்கிறவங்கக்கிட்ட நடுவில் போய் விழுந்துடுறது. நாம அடி வாங்குற பாட்டியில் நாம் அடித்த ஒரு காலத்தில் நம்மளை திருப்பி கேட்பாங்க, ஏன் நீங்கள் எங்களை அடிக்கலையா அடிச்சுருந்தா இப்போ எங்கள் கண்ணு முன்னால் இந்த பொடிச்சு பட்ட அழகெல்லாம் அடித்தா எப்படி அப்படின்னு நிற்கிறது. ஹல்லேலூயா. சரி போகட்டும், தேவன் அவனவனுக்குரிய பலனை அவனவனுக்கு, அதுக்காக இதுக்கெல்லாம் பலன் கொடுப்பார் அப்படின்னு நான் சொல்லலை. பிள்ளை படிக்காததுக்கு கீழ்ப்படியாதுக்கு அடிக்கிறாங்க, அதை விட்டுருங்க. ஹல்லேலூயா. குணப்படாத இருதயம், எத்தனை தடவை பிரசங்க கேட்டாலும், எத்தனை தடவை நம்ம ஆமாம் தேவனுடைய காரியங்களை நம்ம முன்னால் நின்று செஞ்சாலும் பிடிச்சாலும் என்ன செஞ்சாலும் நமக்குள்ள ஒரு குணப்படாத இருதயம். ஹல்லேலூயா. ஆமாம், குணம் உண்டாகணும், சுகம் உண்டாகணும். இருதயத்தில் இருக்க வியாதியெல்லாம் வெளியே போகணும். என்ன வியாதி? இதுதான் வியாதி. குணப்படவே மாட்டோம், என்ன கேட்டாலும் இரும்ப மாட்டோம் மேலே. ஹல்லேலூயா. அப்படி இருக்க கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மாற்றுவாராம். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட வேறு எங்களுக்கு எந்த கவலை இல்லை, நீங்கள் உங்கள் சொத்து பத்தெல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுக்கணும்னு உங்கள்கிட்ட சண்டை பண்ணலை. உங்கள்கிட்ட இருக்க தக்க நகையெல்லாம் எங்கள்கிட்ட கொடுங்கன்னெல்லாம் நான் கேட்கல. ஹல்லேலூயா. பணத்தெல்லாம் விடாத கொடுங்கன்னு கேட்குறேன். ஹல்லேலூயா. சீர்படுங்க, பரலோகம் போகலான்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் 10 பேர் மட்டும் போகிறத விட எங்களை பிடிச்சிக்கிற நீங்களும் 150 பேர் வந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்.
ஹல்லேலூயா. நம்ம ஒரு திரள் கூட்டம் அங்கே போயிருந்தோன்னா எவ்வளோ சந்தோஷம். ஹல்லேலூயா. இதுக்காக தான் இதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. நிறையா இருக்கு, டைவர்ட் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரம். மந்த இருதயம் சொல்லிட்டு போயார். லூக்கா சுவிசேஷம் மந்த இருதயம். அடுத்தது லூக்கா சுவிசேஷம் 24:25. எம்மாவூருக்கு போனாங்க பார்த்தீங்களா? இதை 2 பேரும் பேசுனாங்க, நானும் இப்போ பேசுகிறேன். எம்மாவூருக்கு போனாங்களே 2 பேர், நடந்து போகும்போது இயேசுவை பற்றி பேசிட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இயேசுவும் அவங்களோட கூட சேர்ந்து போகிறாரு. அவங்க நிறைய காரியங்கள்லாம் பேசிட்டு போகிறாரு. அப்போ அவர் கேட்கறது தான், அப்பொழுது அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் அப்போஸ்தலர்களும் எல்லாம் சொன்னாங்க. அவர் இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. பெரிய தீர்க்கதரிசியாகி அவரே சொல்லிட்டார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி இப்போ 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், நான் பரலோகம் போவேன், ஆனால் உங்களுக்கு தேர்தல் நான் இங்கே பரிசுத்தாவியை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் சொல்லிட்டார். ஆனால் அவரே கேட்குறார், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவை விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஹல்லேலூயா. என்ன கேட்டாலும் மந்த மங்குடிவே இருக்கு. ஹல்லேலூயா. பிடிச்சி வச்ச சில மாதிரி அப்படின்னு சொல்கிறது. பிள்ளைகளை திட்டம் இல்லை, பிடிச்சி வச்ச சில மாதிரி இருக்க. ஆமாம் இல்லையா? கேட்குறோமா இல்லையா? கேட்கல, பதில் சொல்லலைன்னா உலுக்கி கேட்குறோம், சொல்லு அப்படின்னு. ஹல்லேலூயா. நீங்களாம் அப்படி கேட்குறது இல்லையோ? உத்தம புத்திரர்கள். அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி அதாவது எனக்கு ஒரு இன்பெரியாச்சா இருக்குது. ஹல்லேலூயா. கேட்போம், அது நம்மளை திருப்பி அடிக்க போகுது. ஹல்லேலூயா. மந்த என்ன சொன்னாலும் தெளிவில்லை, கண்ணா பின்னா பேசுறது, கண்ணா பின்னா பேசுறது. நம்ம பேசுனதும் தான் அவங்க சொல்கிறது ஒன்று. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிறது ஒன்று, நான் சொல்கிறது ஒன்று, நீங்கள் சொல்கிறது ஒன்று. மந்த இருதயம். ஹல்லேலூயா. நீதியான விதத்தை கத்த திறந்தார். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கறதுக்கு திறந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த மந்த இருதயம் மாறி அந்த தெளிவுள்ள இருதயத்தை கத்த நமக்கு தருவாராங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மந்தமாக கேட்டு தூக்கத்தில் தூக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க இங்கே இருக்கிறோம். ஹல்லேலூயா. கண்ணு ஒரு மாதிரி மயங்கிட்டு வருது அப்படின்னு அப்புறம் அப்படி. ஹல்லேலூயா. அப்படி நான் தூங்குற கஷ்டமானு சொல்கிறவங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். தூங்குறத இதுக்கு மேலே ஏன் இப்படி பேசுறது எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஹல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை தாளாட்டுற மாதிரி இருக்கோ? அப்படியே தான் இருக்கா? கொத்தோட பிடிச்சி நிறுத்தணுன்னாக்கா அதான் எக்ஸ்கியூஸு. எடுக்கு நிற்க வச்சோன்னாக்கா தூக்கமில்ல ஓடி போயிடும். சரி, கத்த நல்லவன். மந்த இருதயம் 4ஆவதாக பார்த்தது மந்த இருதயம். நாளைக்கு கேட்டான்னா பட்டுன்னு சொல்லணும். அதுதான் தெளிவான இருதயம். ஹல்லேலூயா. ஞானமுள்ள இருதயம். ஹல்லேலூயா. 5ஆவதாக உபாகமம் 8ஆம் அதிகாரம் 12 to 18 வரையும் உள்ளதான வசனங்கள். ஒருத்தர் ரொம்ப சத்தமாக வாசிப்பாங்க. வெரி குட். சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் கொஞ்சம் தான் சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் மீடியா வாசிக்கலாம். ஹல்லேலூயா. மேட்டிமையான இருதயம். ஹல்லேலூயா. 5ஆவதாக மேட்டிமையான இருதயம். நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகள் குடியிருக்கும் போது உன் நாடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளி பொன்னம் பெருகி உனக்குண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும்
உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பினாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தோருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா புசித்து திருப்தியாகி கொழுத்து ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் எல்லாம் நம்மளுக்கு எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மறந்துட்டாங்க, சீக்கிரமாக மறந்துட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ மறந்து இப்படியெல்லாம் நினைக்காமலும் மறவாமலும் போஷித்து வந்தவருமான ஒரு தேவனாகிய கர்த்தரை மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து. ஹல்லேலூயா. என் சாமர்த்தியம் என் கைபலன் எல்லாம் தான் என்ன இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று சொல்லி உன் இருதயத்திலே நீ சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணைத்து கொடுத்தபடிய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாகி எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் கானான் தேசத்தில் அழைத்து வந்த தெய்வத்தை மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா மறந்துடக்கூடாது. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இது மேட்டிமையான மேட்டிமை பெருமை அகந்தை ஹல்லேலூயா இதெல்லாம் ஒரு கேட்டகரியில் வருதுதான வார்த்தைகள். இதை தனியாக வேற பிரித்து பார்க்கணுன்னாலும் பிரித்து பார்க்குறது வாய்ப்பு இருக்குது. ஹல்லேலூயா. நமக்கு வேண்டாம், ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், நம்ம கொஞ்சம் லிபரலாக போவோம், இதாவது நம்ம மனசில் நிற்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ மேட்டிமை ஆகி இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா உன் இருதயம் உண்டானவைகளெல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டிமையாகாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணவரை நீ மறவாமலும் ஹல்லேலூயா. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பலவிதமான கஷ்ட சூழ்நிலைகளில் வருவாங்க வாலியத்துக்கு. 38 வருஷம், இன்னும் ஒரு மாதம் ஒரு 10-12 நாள் போனாங்க, 38 வருஷம் முடியாது. இந்த 38 வருஷத்துலையும் வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம சபையில் இருந்தாங்கன்னா பல ஆயுதங்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. பல ஆயுதம் இந்த வர்றதும் கொஞ்சம் மேன்மை வந்ததும் மேட்டிமை வந்ததும் பொருள் பெருகிறதும் ஆஸ்தி பெருகணும் ஐஸ்வர்யம் பெருகினதும் நான் போகிறேன் எங்கள் அப்பா வீட்டுக்கு அப்படின்னு திரும்பி போயிடுறாங்க. ஹல்லேலூயா. இது இன்றைக்கி நடந்ததில்லை. இஸ்லாமிய உலகத்தில் பூமியில் அவர் சுற்றி தெரிந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 10 பேர் வந்தார். யார்? குஸ்ரோய் 10 பேருக்கு சுகம் கொடுத்தார். ஒருத்தர் தான் திரும்பி வந்தவர்களுக்கு. ஹல்லேலூயா. அதுபோல் என்னன்னாக்கா 1000 பேர் இருந்தாலும் 10 1 தான் கணக்கு. ஹல்லேலூயா. ஆமாம், இது அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இருந்துட்டு தான். அதனால் இந்த வார்த்தைகளினாலே ஒருவர் தேர்ச்சி. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி தான் நாங்கள் தேர்தல் அடையணும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம தேர்ச்சிக்கிறோம். சரி போகட்டும். மேட்டிமையான இருதயம் மேட்டிமை. எத்தனையோ குடும்பங்கள் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் வந்ததான கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து மேலே கொண்டு வந்த பிறகு கர்த்தரை விட்டு பின்வாங்கி அவரை மறந்து போனதான எத்தனையோ விசுவாச பிள்ளைகள் இன்றைக்கு ஆங்காங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் தான் நேசிக்கிற புத்தரனை கடிந்து கொண்டு சிரிச்சிக்கிற தேவன் நிம்மதியாக ஆண்டவர் இருக்க விடலை. ஏன் தெரியுமா? அவங்க நினைக்கிறது பிசாசு எங்களை சோதனை பண்ணுறாங்க. பிசாசு இல்லை, நீ இருந்த இடத்த விட்டுட்டு போயிட்டேன். அதனால் கர்த்தர் சில சிக்ஷைகளை கொடுத்து மீண்டும் அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. இந்த புத்தி நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்ம நாட்டை விட்டு விலகி போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த அறிவு நம்முடைய இருதயத்துக்குள்ள வராததுனால நம்முடைய இருதயம் மேட்டிமை ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு என் கைபலன் தான், என் திறமை தான். நான் பலவிதமாக யோசிப்பேன். பட்சமா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பட்சம் சொன்னது, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பலவிதமாக யோசிப்பேன்.
யோசி என் மண்டை குழம்பிடும். கடைசியாக ஒரு தீர்வுக்கு வருவேன். அதை அடுத்த நாளைக்கு நான் செஞ்சு வைப்பேன். மின்னல் வேகத்தில் வித்துரும், பறந்து போயிடும். ஹல்லேலூயா. மின்னல் வேகத்தில் போனால் எல்லாம் நாள் முழுசும் அப்புறம் இருக்க வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேட்டிங்க இது ஏன் கைப்பலன், ஏன் திறன் அப்படின்னு. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வருவாங்க. திருமணம்னு வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டைவர்ட் ஆகிடுவாங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் அங்கே போனாக்க பார்த்தீங்கன்னாக்கா நாயை வேறு வெளியே அடிக்கிறது, எந்த மரியாதையும் இருக்குது. இதே ஊழியக்காரன் விழுந்தடிச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணது, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணதும், கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணாலும், ஆலோசனை கொடுத்ததும் எவ்வளவோ. ஹல்லேலூயா. திருமண நேரத்தில் நம்ம அவங்கள மாதிரி அலங்காரம்லாம் பண்ண மாட்டோம் பார்த்தீங்களா? அதனால நம்மளை ஒரு மாதிரி சீப்பாக நினைக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் போது உலகத்தில் சீப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, அங்கே பரலோகத்தில் அவர்கிட்ட போயிட்டேன்னா அவர் எங்களை கனப்படுத்தினா போகுது. ஹல்லேலூயா. இப்படி சில இடங்கள்ல நடக்குது, எல்லா இடங்கள்லையும் கிடையாது, எல்லா இடங்கள்லையும் கிடையாது. சில இடங்கள்ல அப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்து அது மனதை ரொம்ப வேதனைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதனுடைய வாழ்க்கை நிலைமை பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறி சமாதானம் இல்லாமல் பல போராட்டங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஹல்லேலூயா. பல போராட்டங்களுக்குள்ள பல தடவை உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாச்சு, ரொம்ப பண்ணியாச்சு, பேசியாச்சு. ஹல்லேலூயா. ஆனாலும் இன்னை வரைக்கும் சமாதானம் வரலை. ஏன்னா அங்கே ஆண்டருக்கும் ஊழியக்காரனுக்கும் இடம் இல்லை. ஆடம்பரத்துக்கும் பணத்துக்கும் பொருளுக்கும் இடம் இருக்கிறதுனால அது அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக சமாதானம் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த வேற்றுமையான இறுதியை நமக்குள்ள வர வேண்டாம்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 18:12. அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஹல்லேலூயா. நம்ம மேன்மை அடையணும்னா நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கணும். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கணும், தாழ்மை உள்ளவனுக்கு அவன் கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கும். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். பாசம் சொன்னாலும் கேட்காது, பாசமா சொன்னாலும் கேட்காது. அது அந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கு நாங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்கல போல இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ சொல்றேன், நான் எப்பவுமே சொல்றது, பணம் ஆஸ்தி இருக்கான்னு கேட்காது. பையன் நல்ல ஒழுக்கமான பையனா, பிள்ளை நல்ல ஒழுக்கமான பிள்ளையா, குடும்பம் நல்ல குடும்பம், ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க, இதை கேள்வி. ரெண்டாவது, விரும்பி கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல பிள்ளைய வாழ்றதுக்கு கொடுங்க. அங்கே என்ன இருக்குன்னு பல்ல பிடிச்சி பார்க்காது. பையன் ஒழுக்கமான பையனான்னு மட்டும் பாருங்க, மற்ற எல்லாம் ஆண்டவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் கேளுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நீதிக்குரிய காரியங்களை, தேவனுக்கு எடுத்த காரியங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மற்ற காரியங்களை தேவன் தருவார். பையனுக்குள்ளே நல்ல பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா, ஆலயத்தை தேடி தேவனை தேடி வருகிற பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னா கத்தரித்தவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைக்கூடாது. ஹல்லேலூயா. குறைவு வர ஆண்டவர் விடவும் மாட்டார். அப்படி குறைவு வந்தாலும் அந்த குறைவையும் சமாளித்து போகத்தக்கதான கிருபைகளை அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால் பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு, அழகுக்கும் அந்தஸ்துக்கும் ஆசைப்பட்டு கஷ்டப்படாதீங்கன்னு சொல்கிறேன். அங்கே என்ன இருக்குன்னு பல்ல பிடிச்சி பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. சரி, பேசும்போது பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல நான் காமிச்சேன், பண்ணலாமே அப்படின்னு. அவங்க சொன்ன வார்த்தை, பிள்ளை இங்கேயும் கஷ்டப்பட்டு அங்கேயும் போய் கஷ்டப்படணுமா? ஹல்லேலூயா. என்ன கஷ்டம்னு தெரியாது. இல்லை, வேலை எந்த செல்வங்களும் நிறைய எல்லாம் கிடையாது. பிள்ளை படித்து வேலைக்கு வந்தவங்க சம்பளம் வாங்குது, அந்த சம்பளம் காசு. அங்கே பையனுக்கும் வேலை இருக்குது, அவன் 50,000 60,000 சம்பாதிக்கிறான். வீடு இருக்குது, குடியிருக்க வாடகை இல்லாத ஒரு வீடு இருக்குது. அப்பா அம்மானு இருக்கிறாங்க, சின்ன ஏதோ வேலையை செய்கிறாங்க. அது போதாதா? போதும்.
நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா நம்மளை விட 10 மடங்கு அங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அவன் திரும்பி கேட்பான்ல, நீ என்ன சப்பாத்தி வச்சான்னு கேட்டான்ல, உன் பிள்ளைக்கு என்ன சப்பாத்தி பண்ணி வச்சா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? பெருமை பெருமை. அதாவது நாங்கள் அந்த இடத்துல மாப்பிள்ளை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த பெருமை எல்லாம் ஆகாதுன்னு சொல்லணும். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறது. நிறைய பேர் பிள்ளைகளை வச்சுருக்கோம். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமான ஒரு பையனை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிள்ளை, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் குடும்பத்துக்கு வாய்ப்பு பண்ண ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக தினமும் ஜெபம் பண்ணுங்க, தினமும் ஜெபம் பண்ணுங்க. பொருளாத உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் இப்போ 2 வயசு தான் பிள்ளைக்காச்சு, இன்னும் கல்யாணத்துக்கு இன்னும் 10-18 வயசு தான் இருக்குது பர்சன்னா, இப்போவே ஜெபம் பண்ண சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். வாலிப பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க பிள்ளைகளுக்காக அழுது புலம்பி ஜெபிங்க. வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும். பண்ண போகிற அந்தஸ்து நிறைய வேணும்னு நினைக்காதீங்க. அப்படி இருந்தாலும் நான் என் பிள்ளைய கொடுப்பேன், அப்படி நிற்காதீங்க. ஹல்லேலூயா. அப்படி நிற்கும்போது பல நல்ல இடங்களை நம்ம இழந்து போகிறதான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அழிவு வருமன் மனுஷனுடைய இறுதியும் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னால் அது தாழ்மை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29 நீங்கள் வீடுகளில் போய் நீங்கள் வாசிங்க. எல்லாருக்கும் தெரியும். தானியேல் இது நேபுகாத்நேச்சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்றார். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே ராஜ்யபாரம் முன்னை விட்டு நீங்கிற்று அப்படின்னு சொல்லி மனுஷன் தள்ளப்படுவாய் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாபிலோன் ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரேன்னு சில நேரம் நம்ம யோசிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கு. ஏன் தெரியுமா? பாபிலோன் பச்சவங்க சொல்லுங்களேன், பாபிலோன் தொகுதாங்க உலக அதிசயங்கள்ல ஒன்று. உலக அதிசயத்தில் ஒன்று நேபுகாத்நேச்சார் செஞ்சிருக்கார். ஹல்லேலூயா. அதனால் அவர் அப்படி சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அல்ல. நம்ம கணக்கில் பார்த்தோம்னா அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பிரயாசப்பட்டு தான் அந்த காரியத்தை செஞ்சிருக்கு. உலக அளவில் அது ஒன்றாக இருக்கும்போது அப்போ அந்த அளவுக்கு ஒரு மகிமையானதான் மேன்மையானதாக இருந்தது. அதனால் இந்த வார்த்தை ஒரு பெரிய விஷயம் அல்ல நம்ம எண்ணத்துக்கு. ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த இடத்துல சொல்ல வரும். அந்த இடத்துல அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் செய்ததான காரியத்தை மேன்மைப்படுத்தி சொன்னதின் நிமித்தம் இந்த வார்த்தை வாயில் இருக்கும் போது ஹல்லேலூயா வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு, நீ மனுஷன் என்று தள்ளப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் தாராளமாக உட்கார்ந்து வாசிங்க. நமக்கு தெரிஞ்ச பகுதியை தான் எத்தனை தடவை வாசித்தாலும் ஒவ்வொரு தடவையும் அதில் ஒரு வித்தியாசம் நமக்கு காணப்படும். அந்த அளவுக்கு வாசிக்கணும், டீப்பாக வாசிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ மனுஷனுக்கு தள்ளப்பட்டு இப்போ நீ மிருகத்தை போல மாறக்கூடியதான ஒரு நிலைமை. ஹல்லேலூயா. அவர் செஞ்ச பெருமையான காரியமாய் இருந்தாலும் தேவன் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் எதெல்லாம் பெருமையாக நினச்சி வச்சிருக்கோமோ அதையெல்லாம் தூக்கி போட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12-15 வரைக்கும் நீங்கள் வீடுகளில் போய் நீங்கள் வாசிங்க. 14வது வசனம், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயே. அதனால அடுத்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சரி போதும். 4ஆம் அதிகாரம் 12-15 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா இல்லையோ இல்லை 4 இல்லை 5ஆம் அதிகாரம்
இதை பிடிச்சா நேரம் எல்லாம் அப்படி ஆயிடும். அந்த 20வது வசனத்தை பாருங்க. தானியேல் அந்த காரியத்துக்கு வெளிப்படுத்தலை சொல்லும்போது ராஜாவுக்கு முன்னால் இந்த ராஜா கிட்ட போய் நிற்கும் போது தான் யாருன்னா அவன் பெல்சாத்சார் நேபுகாத் நேச்சாருடைய மகன். அவன் செய்கிற பாவம், அவன் எருசலேமிலிருந்து கொண்டு வந்ததான பாத்திரங்கள்லையும் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் மனைவி மரபணியாட்டுகள் பிரபுக்கள் அதிகாரிகள் எல்லாரும் சேர்த்து உட்காந்து மதுபானத்தை ஊற்றி அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை அந்த சுவரில் எழுதப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை அப்படின்னாக்கா மெனே உபாஷன் என்கிறதான அந்த வார்த்தை சுவரில் எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையை கேட்டு பார்த்ததும் இந்த பெல்சாத்சார் ரொம்ப பயப்படுறான். நேபுகாத் நேச்சாருடைய மகன் பயப்படுறான். ஹல்லேலூயா. அப்போ இந்த தானியேல் சொல்கிறாரு, இந்த வார்த்தையை சொல்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இருதயம் 20வது வசனம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை தானே வாசிக்கிறேன். கீழ்ப்பகுதி ரொம்ப நல்லா இருக்கும். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். ஹல்லேலூயா. உயர்வும் தாழ்வு எங்கேருந்து வருது? அவரிடத்துல தான் வருது. ஹல்லேலூயா. அது பார்த்தீங்கன்னா அவருடைய இறுதி மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் நமது சிங்காசனத்தில் தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷன்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. காட்டுக்கல்விகளை அவருடைய சஞ்சரித்த உன்னதமான தேவர் மனுஷன் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. ஹல்லேலூயா. அவருடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என்னும் நீரோ வென்றார். இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல். ஹல்லேலூயா. தான் தகப்ப செஞ்சதான காரியத்தை இந்த ஒரு வார்த்தைக்கே அப்படிப்பட்ட ஒரு ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா இது எல்லாம் அவருடைய மகனாகிய பெல்சாத்சாருக்கு எல்லாமே தெரியும். இதை அறிந்திருந்து உங்களுடைய இருதயத்தை நீ தாழ்த்தாமல் அப்படின்னு சொல்லி இந்த எருசலேமில் இருந்து கொண்டு போனதான இந்த பொற்பாத்திரங்களில் அவங்க மதுபானங்களை ஊற்றி சாப்பிட்றாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ மேன்மைப்படுகிற அதை பெருமைப்படுகிற இடத்துல கர்த்தர் எதிர்த்து நிற்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம். அது 2வதாக அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 14:12-15 நீங்கள் வீடுகளில் வாசிங்க. மேகங்களுக்கு மீனாக உன்னதங்கள் ஏறுவேன், உன்னதமான ஒரு குப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஹல்லேலூயா. யோசிப்பார் ஆண்டோட மேலே தான் போகணும், அங்கே இருப்பேன் இங்கே இருப்பேன்னு சொன்னோம். ஹல்லேலூயா. நான் பெரிய ஆள் அப்படி. ஹல்லேலூயா. ஆண்டோட பின்னாரு பூமியில் தள்ளிப்பட்டது போடாஜர் தான் அப்படி. ஹல்லேலூயா. நம்ம லேங்களை சொல்லணும்னா ஹல்லேலூயா. அப்போ பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிற தேவன். லூசிபர் இன்னைக்கு சுற்றிட்டு இருக்கான், உலகம் முழுசு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவன் இயேசு நாமத்தினால போ சாத்தானேன்னு நம்ம சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம். அந்த அளவுக்கு நாமளும் அவரை சீப்பாக நினைக்கிற அளவுக்கு வந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அது வேற்றுமையான இருதயம் நமக்குள் இராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. ஒரே ஒரு காரியத்தை 1-2 காரியங்களை அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இப்படி தான் சொல்கிறாங்க வருஷமாக. ஆனால் ஏன் அப்படி போகிறாங்க கேட்ட தெரியல. என்ன இதை இங்கே நாளைக்கெல்லாம் நான் பேசுகிற அளவுக்கெல்லாம் இல்லை, நிறைய இருக்குது. அப்பா வேண்டாம், நாளைக்கெல்லாம் இல்லை, இதை விட்டோம். இன்னையோட இந்த இருதயத்துக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். என் வாழ்வா சாவா அப்படிங்கிறது உங்கள் கையிலே என் கையிலே தான் இருக்குது. ஹல்லேலூயா. எப்போ தான் வாழணுன்னா அதுக்கு நல்ல நல்ல போஷாக்கான சாப்பாடு அது எது தேவையோ அதை கொடுத்து பத்திரமாய் பாதுகாத்துக்குள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நல்ல இருதயம் கிறிஸ்து வாசமாய் இருக்கதான இருதயம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17-16 வசனங்கள் வாசிப்போம். கிறிஸ்து வாசமாய் இருக்கிறதான இருதயம். எபேசியர் 3:16-17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கும். என் இருதயத்துல கிறிஸ்து தான் வாசமா இருக்கிற அப்படின்னு சொல்றோம். ஹல்லேலூயா.
உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குன்னா அங்கே உங்கள் பொக்கிஷம் நிறைய இருக்குன்னா அப்பப்போ அது மேலே ஹல்லேலூயா அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்ல. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6:16. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணணும். ஹல்லேலூயா. அவருடைய தேவ ஆலயமாக இருக்குது நம்முடைய சரீரம். ஹல்லேலூயா. இந்த சரீரத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தில் தேவன் வாசம் பண்ணுறாரு, இல்லை யார் வாசம் பண்ணுறா அப்படிங்கிறது நீங்களும் நானும் தான் ஆராய்ந்து அறியணும். ஹல்லேலூயா. நமக்கு தான் தெரியும் யார் வாசமாக இருக்கிறா அப்படின்னு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்து வாசமாக இருந்தாருன்னா உலகத்தினுடைய ஆசையும் உலகத்தினுடைய பற்றும் உலகத்தினுடைய மேன்மையாக காணப்படுகிற யாவும் நமக்கு பெருசாக. ஹல்லேலூயா. நேற்றுக்கு பிள்ளைங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் பிடிச்சிருந்த ஒரு வார்த்தை இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். என்னால் வர முடியாது, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், ஜெபத்துக்கு வரலாம்ல அப்படின்னு கேட்டேன். என்னால் வர முடியாது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. இதை என்கிட்ட சொல்லியிருந்தா அவப்பா திருப்பி எல்லாம் பேசணும், சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட பேசியிருந்தா நான் கேட்பேன், எப்படி சாப்பாடு இல்லாத போச்சா, குடியிருக்க வீடு இல்லாத போச்சா, உன் தேவைகள் சந்திக்கப்படாமல் போச்சா, என்ன இல்லை ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். அவன் பாவம் கேட்கல. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுக்காக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தேவனுக்கு இருதயத்தில் வாசப்பட நாம் அவர் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதான வாஞ்சி இயக்கமும் இன்னைக்கு 99% 1% மட்டும் பாவம் என்னமோ இப்போ சவர்தான் இப்போ சவர்தான் இருக்கிற பார்ட்டிகள் மட்டும்தான், ரொம்ப அசரியான பார்ட்டிகள் மட்டும்தான். சரி அவரே நம்ம பிடிச்சிப்போம், வேறு வழி இல்லை அப்படி. ஹல்லேலூயா. சரி போகட்டும், விட்டுடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்து வாசமாக இருக்கதானுங்க. இந்த கிறிஸ்து வாசமாக இருக்கதான இருதயத்துக்குள்ள வேறு எந்த உலகத்தினுடைய மேன்மைகளும் நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் வேறு உலகத்துக்குள்ளே தானே இருக்கும், ஆனால் அதை நம்மளை மேற்கொள்ள முடியாது, விட மாட்டோம். ஹல்லேலூயா. சுத்த இருதயம், இந்த நல்ல இருதயம் அப்படிங்கிறதான பகுதியில் பார்த்தது. முதலாவது பார்த்தது கிறிஸ்து வாசமாக இருக்கிறதான இருதயம். 2வதாக சுத்த இருதயம். சங்கீதம் 51:10 சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி தாவீது கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சுத்த இருதயம் அங்கே இல்லாதபடியினால பசைவு நாட்கள் பாவம் செய்த பின்பு அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே என்னிடத்துல சுத்த இருதயத்தை என்னுடைய சிருஷ்டி ஆண்டவரே கேட்கிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று சொல்லப்படும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஹல்லேலூயா. சுத்தமான இருதயத்தோட கர்த்தரிடத்தில் நம்ம அன்பு கூறுகளாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாரியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஹல்லேலூயா. பாரியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தை அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தோடு அந்த மாதிரி உள்ளவங்களோட சேர்ந்த அப்படி இல்லை, நாயோடு சேர்ந்த கன்றோடு சேர்ந்த பன்றியும் டஸ். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய சேர்க்கை எப்படி இருக்கணும்னா சுத்த இருதயம் உள்ளவங்கள்கிட்ட நம்ம சேரணும். சேர்ந்தோம் அப்படின்னா அவங்க குணம் நமக்கும் வரும், கொஞ்சமாவது வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது ஞான எழுப்புதல் அடைந்த இருதயம். யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 26 28 வரையில், 26 to 28. யாராவது சீக்கிரமா வாசிங்க. ஞான எழுப்புதல் அடைந்த இருதயம். ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ, அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டுமையை திரித்தார்கள். பிரபுக்கள் ஏகோத்திலும் மார்பதத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய ரத்தினங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கும் சுகந்த வர்க்க தூபத்துக்கும் வேண்டியவைகளையும் கொண்டு வந்தார்கள். செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். எல்லாத்தையும் சேர்த்து வாசிச்சாச்சு. நல்ல காரியம். எந்த ஸ்திரீயுடைய இருதயம் எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். பிரபுக்கள் ஏபோத்திலும் மார்பதத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய ரத்தனங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணெய் அபிஷேக தைலத்துக்கு சுகந்தவர்க்க தூபகத்தையும் வேண்டியவைகளை கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ, எதுக்காக அங்கே சொல்லப்பட்டது? ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்காக என்னென்ன வேணும் அப்படின்னு மோசையின் மூலமாக கர்த்தர் சொன்னதான இந்த வார்த்தைகளை மோசை ஜனங்கள்கிட்ட சொன்ன போது ஜனங்கள் கொண்டு வந்ததான காணிக்கைகள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஞான எழுப்புதல் உண்டான போது அவர்கள் ஸ்திரீகள் கொண்டு வந்ததான சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னால பிரபுக்கள் கொண்டு வந்ததான சில காரியங்கள். 29வது வசனம், செய்யப்படும்படி கர்த்தர் மோசையை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்ரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். உற்சாகமடைந்ததான இருதயம். ஹல்லேலூயா. ஞான எழுப்புதல் அடைந்த இருதயம், இருதயத்தில் உற்சாகம் அடைந்ததான இருதயம். ஹல்லேலூயா. ஒரு உற்சாகம் வந்துச்சு அப்படின்னா தேவனுடைய ஊழியர்களுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் உற்சாகமாய் கொடுக்கிற வேண்டத்தில் தேவன் பிரியமாய் அதை ரொம்ப கட்டாயப்படுத்தி குடுன்னு கேட்கறத விட ஒரு உற்சாகம், ஒரு எழுப்புதல் நமக்கு உண்டாகலாம். ஹல்லேலூயா. தேவைகள் சொல்லப்படும் போது அந்த தேவைகளை அறிஞ்சு நம்ம கர்த்தருக்கென்று காணிக்கைகளும் கொடுக்கணும். மனுஷாவில் கேட்டாங்க, வாசமாக கேட்டாங்க, அதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது. உண்மையான இதயத்தோடும் உற்சாகமும் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மீட்டிங் வைக்கும் போதும் பல ஆயிரங்களை செலவு பண்ணுறோம். ஹல்லேலூயா. ஆமாம், அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னா எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்பப்போ சொல்கிறதுக்கு எனக்கு சக்கடமாக இருக்குது. ஹல்லேலூயா. 3 நாள் ஒருத்தர் வராதுன்னா அவர் போக்கு வருது, அவர் பேசுகிறாரு பண்ணுறாரு, தன்னுடைய நேரத்தை விட்டுட்டு வராது, நம்முடைய சபையை விட்டுட்டு வராது, அங்கே இன்னொருத்தரை வைப்பாங்க. இப்படி நிறைய காரியங்கள்லாம் யோசித்து அவங்களுக்கு கர்த்தருக்கென்று கொடுக்கப்படுகிறதான காணிக்கை ஊழியக்காரனுடைய தேவைகளுக்காக நம்ம கொடுக்குறோம். ஹல்லேலூயா. அது கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது. ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவைகள் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் உற்சாகமடைந்து இந்த தேவைகளை சந்திக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி மோசே சொன்னதும் உடனே உற்சாகமடைந்ததான ஸ்திரீகள் புருஷர் யாவரும் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. சரி போதும், இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை. மனப்பூர்வமுள்ள இருதயங்களை கர்த்தர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கேற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை வாசிப்போம். எசேக்கியேல் 11. அவர்களின் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன்.
கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா. ஹல்லேலூயா. கொஞ்சம் அப்படி திருப்பி இங்கே போட்டு காத்து. ஹல்லேலூயா. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்தில் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லான இருதயத்தை நம்முடைய மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக்கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலவிதமான இருதயங்களை குறித்து நம்ம இந்த நாளில் நம்ம தியானிச்சோம். ஆனால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படிப்பட்ட இருதயங்கள் ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் இருந்தாலும் இந்த இருதயத்தை பரிசுத்தமாக்குற தேவன் அவராய் இருக்கிறபடியா அவருடைய சம்பத்தில் நம்முடைய இருதயத்தை முழுமையாக ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே உம்முடைய நீதி நியாயங்களை கைக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்கத்தக்கதாக உம்முடைய கட்டளைகளின்படி உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்கத்தக்கதாக ஆண்டவர் ஏக இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா என்னுடைய உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அப்பா என்னுடைய மாம்சத்தில் எடுத்து போடும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சம்பத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக்கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி துதிக்கிறோம். கர்த்தருடைய சம்பத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக்கொடுக்கும் போது அவர் நமக்கு தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம். ஹல்லேலூயா. முழுமையாய் தேவ சம்பத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரே மனுஷர் முகத்தை பார்க்கிறார். தெய்வம் இருதயத்தின் ஆழங்களை அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இருதயம் திருப்புள்ளது மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இந்த கேடுள்ள இருதயத்தை மாற்றி அமைக்க புதிய பலனை தாரும் ஆண்டவரே, புதிய ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக்கொடுப்போம். முழுமையாய் ஒப்புக்கொடுப்போம். உண்மையான இருதயத்தோடு நொறுங்கிட்ட இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம். தவறுகள் செய்யாதவங்க யாருமே இல்லை, எல்லாரும் தவறுகிறவர்கள் தான். ஆனால் அந்த தவறுகளை நீடித்து வாழாதபடிக்கு அந்த தவறை ஒப்புக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் கீழ்ப்படிந்தவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிறதான நீதி நியாயங்களை நடக்கத்தக்கதான கிருபையை ஆண்டவரே எனக்கு தான் வேறடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்ய மாட்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கல்லான இருதயங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தாவே என்னுடைய மாம்சத்தில் சதையான இருதயத்தை வீரர்களுக்கு தரவேற்பாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான பக்குவப்படுத்தப்பட்டதான கர்த்தாவே இருதயத்தை வீரர்களுக்கு தரவேற்பாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஜனங்களுக்குள் நாம் ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை கர்த்தாவே கிரியை செய்யக்கூடாதபடி அந்த வார்த்தைகளை பொறுக்கி கொண்டு போகிற சத்துருடைய வதடிகள், உலகத்தினுடைய வதடிகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போக மாட்டுவரே. கர்த்தர் ஜனங்களை பலப்படுத்த மாட்டுவரே. சதையான இருதயத்தை கர்த்தர் தந்து அந்த வார்த்தைகள் கர்த்தர் கிரியை செய்யத்தக்கதாக பரிசுத்த ஆவியிலே கிரியை செய்ய வேண்டுமாட்டுவரே. அது பலப்படுத்தத்தக்கதாய் கிரியை செய்ய மாட்டுவரே. ஏசப்பாவை துதிக்கிற வேண்டுவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த கிருபையில் நிறைந்தவர்கள் அன்பின் பரலோக பிதாவே பரிசுத்தமானவரே, கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை முழுமையாய் தாக்கி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான கர்த்தாவை இருதயங்களை நீரங்களுக்கு தந்து ஆண்டவரே. ஏசப்பாம்பை சோதர வேகத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறியத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய கண்களிலே திறந்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை திறந்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். லீதியாளின் உள்ளத்தை போல திறந்த உள்ளத்தை நீரங்களுக்கு தந்து ஆண்டவரே தேவ வார்த்தைகள் இந்த இருதயத்துக்குள்ளத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக கர்த்தரை கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எல்லா கர்த்தாவை கசப்பான வைராக்கியம் இருதயங்கள் எடுத்துப்பட்டு ஆண்டவரே, அக்கிரமமான இருதயங்களை கர்த்தர் எடுத்துப்பட்டு ஆண்டவரே, மெட்டிமையான இருதயங்களை எங்களிடத்தில் எடுத்துப்பட்டு ஆண்டவரே ஏசப்பா நல்ல இருதயங்களை கர்த்தர்களுக்கு தாரு, சுத்த இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஏசப்பா சோதரம் ஆண்டவரே, கிறிஸ்து வாசம் பண்ணுவதான இருதயத்தை கர்த்தர்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஞான எழுப்புதல் அடைந்த இருதயத்தை கர்த்தர்களுக்கு தாரும் ஆண்டவரே. உற்சாகம் அடைந்த இருதயத்தை கர்த்தர்களுக்கு
தாரும் ஆண்டவரே. சதையான இதயத்தின் வீரர்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அபியாசப்படுத்த நாம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பலத்தினால் அவைகளை செய்ய முடியாத ஆண்டவரே. தேவனுடைய பலத்தினால கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்க நாம் ஆண்டவரே. தேவ பலனை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தாவே. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனுடைய கரத்துல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தாவே. ஏசப்பாவே ஸ்தோத்திரம் 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 தாவே. இருதயத்தில் நிறைவனான வாய் பேச ஆண்டவரே. ஏசப்பா, அந்த இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவரை கிரியை செய்து ஆண்டவரே, கர்த்தரை குறித்து பேசத்தக்கதான இருதயங்களை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் அடியேனை காத்தருளும் என்று சொல்லி கர்த்தர் தாவீது கேட்பது போல ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் இருதயத்தின் தியானம் உடைய சப்தத்தில் பிரியமாய் இருக்கட்டும் என்று சொல்லி கேட்கிறது போல ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தின் தியானம் ஆண்டவரே கர்த்தருடைய சப்தத்தில் பிரியமாய் இருக்க எங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையாய் தேவன் நம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும். தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஜெபத்திற்கு அழைத்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றிப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சி உள்ளவர்களாக தேவ சமூகத்துக்கு கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் அனுகிரகம் பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையாய் நாம மகிமைப்படும். அந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். தேவ வசனத்துல நிலைத்திருக்கட்டும். நாம மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.